வதக்கியே கத்தரிக்காய் கருவாட்டு குழம்பு. உப்பு இல்ல, நீங்க கறிக்கு உப்பு போடணும். இது இது பச்சை அரிசி சோறு எப்படி அவிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. வணக்கம் ராவுலே, நான் உங்கள் தவகரன். நான் உங்கள் சங்கவி. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்? நாங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டை நிற்கிறோம். ஓகே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் காணொளி. ஏற்கனவே உங்களுக்கு போன காணொலியை வந்து யாழ்ப்பாணத்து கறித்தூள் செய்கிறத வடிவாக காட்டியிருப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம் சங்கவி? அதே யாழ்ப்பாணத்து கறித்தூளில் நாங்கள் இன்றைக்கு கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். கத்தரிக்காய் கருவாட்டு கறி செய்ய போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் இப்போ எங்களோட வீட்டில் இருந்து பருத்தித்துறை கருவாட்டு கடையில் இருக்குத்தானே, உங்களுக்கு தெரியும். பருத்தித்துறை கருவாடு கடையில் ஏற்கனவே காட்டியிருக்கிறோம். சிறப்பு அந்த பருத்தித்துறை கருவாட்டு கடையில் போய் கருவாடு வேண்டி கொண்டு வந்து இன்றைக்கு நாங்கள் கத்தரிக்காய் கருவாட்டு கறி வைக்க போகிறோம். இப்போ வாங்க நாங்கள் கருவாடு வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கருவாடு வேண்டுறதுக்கு தான் போய் கொண்டு இருக்கிறோம். பருத்தித்துறை கருவாட்டு கடையில் நோக்கி போகிறோம். வாங்க இப்படியே காட்டி கொண்டு போகிறோம். முனையடிக்கு தான் வந்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா முனையடியில் இந்த கருவாட்டு கடையில் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நிறைய கருவாட்டு கடைகள் அப்படியே கரையோரமாக வச்சிருக்கிறோம். இதில் ஒரு கருவாட்டு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருவாடுகளை பார்த்து வாங்கி கொண்டு போய் சமைக்க போகிறோம். பாருங்க, இதில் ஃபுல்லாகவே காய வச்சிருக்கிறோம் கருவாடுகள். இப்போ நாங்கள் மேனகா கருவாட்டு கடைக்கு தான் வந்துருக்கிறோம். இங்கே பார்த்து அக்காண்ட பேர் மேனகா. அக்காட பேர் மேனகா ஏன்னா ஓகே. என்ன மாதிரி அக்கா கத்தரிக்காய் கறிக்கு என்ன கருவாடு போட்டால் டேஸ்ட்டாக இருக்குது? எந்த கறிக்கும் டேஸ்டான முதல் தர கருவாடுண்டா இந்த திரியாப்பேர கருவாடு. ஓகே, என்ன கறிக்கண்டாலும் சரிதான். திரியாப்பேரை தான் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ இதுதான் நல்லா எடுத்து கொடுக்கும் திரியாப்பேரை. இது நீங்க கத்தரிக்காய் கறிக்க போறோம்டா முதல் கத்தரிக்காய் தாளிச்சு நீங்க வளமையா காய்ச்சுற மாதிரி காய்ச்சிட்டு இறக்குறக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முதல் இதை சின்ன பீஸா உங்களுக்கு அளவான பீஸா வெட்டிட்டு 15 நிமிஷத்துக்கு முதல் போட்டுட்டு இறக்கினீங்கன்னு சொன்னா முழுசா வரும் கரையாம வரும். சில பேர் கத்தரிக்காய் கறிக்கு இப்ப கரைஞ்சாலும் பரவாயில்லைன்னு சொன்னா நீங்க கத்தரிக்காய் தாளிக்கையிலேயே கருவாடையும் போடலாம். அப்ப இது நாங்க கரையோணும்டா முதல் போடணும், கரைய கூடாண்டா 15 நிமிஷம் இறக்குறக்கு முதல் போட்டா சரி. ஓகே, இது என்ன விலைப்படி போகுதாக்கா கிலோ? ஒவ்வொரு விலையிலும் இருக்கு. ஒவ்வொரு விலையில இருக்குது. இது வெள்ளை கருவாடு. வெள்ளை கருவாடு உப்பு இல்ல, நீங்க கறிக்கு உப்பு போடணும். இதுக்கு போட்டா கறிக்கு உப்பு போடணும். கறிக்கு உப்பு போடணும். பொரிக்கிறதுக்குன்னு சொன்னா உப்பு போட தேவையில்லை. இதுல வெள்ளை உப்பு குறைவா இருக்கும். உப்பு இதுல இதுக்கும் நல்ல குறைவா இருக்கும். பொரிக்கக்கூடிய அளவா இருக்கு. ஓகே ஓகே, சரி அக்கா. இதுல ஒரு பீஸ் தாங்கக்கா. ஓகே, பாத்தீங்கன்னா கருவாடு வேண்டி கொண்டு போறோம். ஆனா ஒரு பேக்கெட்ல நிறைய இருக்கு. 2-3 கிலோ இருக்குது. 2 செட் 3 செட் இருக்கு. செட் இருக்குது. 1.5 கிலோ கிட்ட வரும். ஒரு 25,000 அப்படி வரும் வெள்ளை கருவாடு. இதுல இந்த கொழுப்பு கருவாடு இருக்கு. ஓகே, இது 1 கிலோ 15,000 இருக்கு. ஓகே, இப்ப இது நீங்கள் ஒரு 7-8 மாசம் வச்சு பாவிப்பீங்கன்னு சொன்னா இந்த வெள்ளை கருவாடு 2 வருஷத்துக்கு இருக்கும். இப்ப கொழுப்பு கருவாடும் கூடாதுன்னு இல்ல, அது நல்லது. ஆனா கொஞ்சம் பாவன காலம் குறையும். சரி சரி அக்கா. ஓகேக்கா, தாங்கக்கா. இதில் ஒரு செட் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா வேறு எல்லா வகையான கருவாடுகளும் இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இறால் கனவா எல்லாமே இருக்குது. அக்காண்ட நம்பரும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. பார்த்தீங்கன்னா மீனா கருவாட்டு கடை போட்டுருக்கு. வந்து வேணால் போதும். அக்கா, எங்களுக்கு தேவையாக வெட்டியும் தருவீங்க என்ன? பார்த்தீங்கன்னா 2 பேர் ரெண்டபடியே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கருவாடு வேண்டிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கத்திரிக்காய் வெட்டி தரோம். இப்போ தேவையான ஆட்களுக்கு வெளிநாட்டு கொண்டு வரக்கும் வெட்டிக்கு பேக் பண்ணி கொடுப்பீங்க. எல்லாம் போட்டு கொடுப்பீங்க. கொண்டு போய் மணக்காம இங்க பாவிக்கிறதுக்கு பிரச்சனை இல்ல. ஓகே ஓகே, கொண்டு போறாக்கா. சரி சரி. நல்ல வாசமா இருக்கு கருவாடு. பாத்தீங்கன்னா எப்படி தூண்டு சதையை பாருங்க எப்படி இருக்குது. பார்க்கவே வாய் ஊறுது. சும்மா பொரிச்சுட்டு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சும்மா சுட்டு சாப்பிடவே நல்லா இருக்கு. நாங்க இதுல பாசலுக்கு வெட்டேக்குலயே சில பேர் சும்மா அப்படியே பிச்சு சாப்பிடுங்க. பதப்படுத்தின கருவாடு. இப்படி இதே துண்டுல இதே பீஸ்ல போடலாம். அப்படியே நாங்கள் அக்காட்ட கருவாடு வேண்டி கொண்டு போறோம். அதை எப்படி பேக் பண்ணி கொண்டு போறோம் அக்காட்ட. பாத்தீங்கன்னா இப்ப நாங்கள் அக்காட்ட இந்த கருவாடும் வேண்டி கொண்டு போறோம். இது நெத்தலி கருவாடும் உப்பு இல்லாத கருவாடு நல்ல டேஸ்டா இருக்கு. நாங்க வந்து அன்னை வேற ஒரு இடத்துல வாங்கிட்டோம், சரியில்லை உப்பு போட்டது. முதல்ல இங்க வேண்டி நாங்கள் டேஸ்டா இருக்கு. பொரிச்ச அப்புறம் அந்த கடிக்கலாம் போட்டது காடாயிடுது. இது அப்படி இல்லை, எனக்கு நல்ல டேஸ்டா இருக்கு. சும்மாவே பொரிச்சிட்டு சேர்க்கலாம். அந்த உடன் நெத்தலி மாதிரி இருக்கு. அக்காண்ட கருவாட்டு கடையின் நம்பரையும் போட்டிருக்கேன். தேவையான வந்து வாங்குங்க.
அதோட இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி சோறும் இதான் பார்த்தீங்கன்னா பச்சை அரிசி. இது வந்து பச்சை அரிசி தீட்டல் பச்சை அரிசி சோறு. இதுல சோறு வந்து நல்ல டேஸ்டா இருக்கு. நல்லா அதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை முதல் சொன்ன மாதிரி தான் கருவாட்டு குழம்பு. அந்த கருவாடு நம்ம வாங்கி கொண்டு வந்துட்டோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க வாங்கினதெல்லாம். கருவாட்டு குழம்புக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய். முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் தான் கூடுதலாக வந்து கருவாட்டு குழம்புக்கு நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் இருக்கு, அதே மாதிரி வெங்காயம் இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், தக்காளி பழம் இருக்கு, உள்ளி இருக்கு, பெரிய வெங்காயம். அதோட இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கி கொண்டு வந்த கருவாடு பார்த்துருப்பீங்க. திரியாப்பேரை கருவாடு நல்ல இதா இருக்கு, நல்ல மொத்த தசையுடையது. எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவா நாங்க வேண்டி கொண்டு வந்திருக்கோம். அதோட பார்த்தீங்கன்னா வெட்டி தந்த வாக்கா எங்களுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி தந்துருக்குறா. இப்போ இதோட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெந்தயமும் தேவை. வெந்தயம், உப்பு, மஞ்சள், உப்பு எல்லாம் அதே மாதிரி நாங்கள் அன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டினா தூள் எல்லாருமே தூள் நாங்களும் செய்து பார்க்குறோம்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தவே செய்து பாருங்க. நல்ல தூள் வரும் உங்களுக்கு, நல்ல வாசமானது. இப்போ கருவாட்டு வாசம் தான் இதில் அடிச்சு கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். வாங்க இதெல்லாம் நாங்கள் கொண்டு இப்படி கழுவி கொண்டு வருவோம். ஃபஸ்ட்டு வந்து அரிசியை வந்து கழுவுவோம். பச்சை அரிசி பல பேருக்கும் பச்சை அரிசி பிடிக்குமோ தெரியல, ஆனால் பச்சை அரிசி நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கறிகளோட சாப்பிடுங்க. ஏன்னா குத்தரிசியும் விட பச்சை அரிசி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கல் இருந்தால் வந்து கல் அரிக்கணும். இது வந்து கல் இல்லாத நல்ல அரிசி. பார்த்தீங்கன்னா 2 பேர் கலவாக தான் போட்டிருக்காம அரிசி குறைவாக சமைக்கணும்னு யோசிக்க முடியும். இதை பார்த்தீங்கன்னா கருவாட்டை கழுவுவோம். நெத்தலி கருவாடம், அதே மாதிரி திரியாப்பேரை கருவாடம். நெத்தலி கருவாடுக்கு தலையை வந்து நாங்கள் இப்படி உடைக்கணும். இப்படி உடைக்கணுமா? தலையை உடைச்சி போட்டு சுடு தண்ணிக்க ஊற வைக்கணும். இது நாங்கள் இப்போ பொரியலுக்காண்டி தான் பொரியலுக்கு திரியாப்பேரையெல்லாம் கறி வைக்க போகிறோம். கருவாட்டை வந்து இப்படி அலம்பி கழுவுவோம். சொன்னால் அந்த மண்ணுகள் இருக்கும் கருவாடு. சில வேலை இருக்கலாம், ஆனால் அப்படி இருக்கா நல்ல சுத்தமான கருவாடு. அதுக்கு நீங்கள் கழுவி போட்டு படிவா துப்புரவா செய்கிறது எல்லாமே. பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் படிவா கழுவியாச்சு. திரும்ப முருகா அலசி கழுவி விட்டா சரி. ஏற்கனவே உப்பு குறைஞ்ச கருவாடு. உப்பு குறைஞ்ச கருவாடு வாங்குறா நல்ல அப்படிங்கிறது நாங்கள் நிறைக்கு வந்து நிற்காது. அது நிறைக்கு உப்பே நிற்கும், கருவாடு இருக்காது. பெருசு அரைக்கிற வாசி உப்பு இருக்கும். உப்பு இல்லாத கருவாடு நீங்கள் வாங்கினீங்கன்னா இல்லை நல்ல அப்படி அந்த வெண்மைத்தன்மை இல்லை. பாருங்க உப்பு இருந்தால் அந்த வெண்மைத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த மிளக்கறியோட கழுவுவோம். மிளக்கறியெல்லாம் நாங்கள் வெட்ட முதல் கழுவினா இல்லை, வெட்டிட்டு கழுவக்கூடாது, வெட்ட முதல் கழுவோம். மேடம் அப்போ தான் அந்த வெளியில் அடித்த மருந்துகள் எல்லாம் அப்படியே கழுவி போயிடும். இது மருந்துகளை பாவிச்சிருந்தால் ஏன்னா அந்த ஊற்றியெல்லாம் போயிடும். எல்லாமே நாங்கள் வந்து கழுவி எடுத்துட்டு வாங்குவோம். எனக்கு கருவாட்டு குழம்பு வைப்போம். பார்த்தீங்கன்னா இந்த கத்தரிக்காயை இப்படித்தான் போட்டோம்மா, கீழங்கிழமாவா அப்படி வெட்டி போட்டு பெரிய பெரிய துண்டா விட்டுறோம். நீட்டாக தான் போட்டோம் கருவாட்டு கரைக்கு. சின்ன சின்ன வெட்டினா அந்த டேஸ்ட் வந்து கரைஞ்சிடும். கத்தரிக்காய் கரைஞ்சிடும், இந்த டேஸ்ட்டும் இருக்காது. ஓகே நீட்டு துண்டா தான் போட்டுங்கவா. ஓகே அடுத்த தவறும் கறி வைக்க நானே இப்போ அந்த கறியை வச்சு முடிக்கட்டோப்பா. முடியுங்க. ஒரு நாள் கூட தவறு வீட்டை சமைச்சதில்லை. அதன் காரணமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு தவறு அடுத்த முறை நான் சமைக்கிறேன். சரி ஒரு கறி அடுத்த முறை அவர் தான் சமையல். ஓகே சரி நான் சமைச்சு அசத்துறேன். இப்போ 3 கத்திரிக்காய் நாங்கள் எடுத்துருக்கிறோம். என்ன அடுத்தது நாங்கள் மிளக்கறிகளின் பவுன் என்று சொல்லப்படுறத கேட்கிறோம்.
தக்காளி பழம் பெற்றோம். என்ன இப்போ அந்த விலை போகுது கிலோ பார்த்தீங்கன்னா 800 900 ரூபா. என்ன தக்காளி பழம் கிலோ 800 900 அப்படி போகுது தக்காளி பழம். தக்காளி பழம் போடலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து புளி கரைச்சி போடலாம். நாங்கள் வந்து தக்காளி பழம் போடுறோம். அதான் டேஸ்ட், உண்மையான டேஸ்ட். நீங்கள் தக்காளி பழம் நீங்கள் போடலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து புளி கரைச்சி போடுங்க. நாங்கள் 3 எத்தனை தக்காளி பழம் சமைக்க போகிறீங்க? 2 தக்காளி பழம் சாப்பிட்றீங்க. தக்காளி பழம் வெங்காயத்தையும் அப்படி சாப்பிட்டு காட்டுங்க கவி. நீங்கள் மிளகாய் சாப்பிட காட்டுங்க, வெங்காயம் சாப்பிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பட்டுறோம். எல்லாத்தையும் டக் டக்குன்னு வெட்டிட்டேன். சமையல் ஒரு கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். வேணா கறியெல்லாம் வெட்டியாச்சு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளியை வந்து நாங்கள் இடிக்க போகிறோம். ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 10 உள்ளி பல்லு வந்து போட்டிருக்கிறோம். மிளகுலாம் போட்டு செய்கிறதே ஒரு சின்ன வேலை, அதுக்குள்ளேயும் அதை கொட்டி இவ்வளோ பெரிய வேலையில் நான் செஞ்சு செய்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அடுப்பு எரிச்சிட்டோம். சட்டியை வைப்போமே. என்ன வைக்கிறீங்க முதல்? வெறும் சட்டி, மண் சட்டிலாம் நாங்கள் சமைக்க போகிறோம். சட்டி வந்து சூடாகட்டும். நாங்கள் விறகடுப்பில் பெருசாக சமைக்கிறீங்களா? நான் கேஸெல்லாம் சமைக்கிறேன். நான் மண் சட்டியா? மண் சட்டி. பார்த்தீங்கன்னா சட்டி வந்து நல்லா காஞ்ச அப்புறம் நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் நாங்கள் வந்து கூட யூஸ் பண்ணுறோம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் அடித்து வச்சுருந்தாங்க, அது முடிஞ்சது. அப்போ நாங்கள் வந்து இப்போ நல்லெண்ணெய்க்கு மாறி இருக்கு. இப்போ நல்லெண்ணெய் சட்டிக்கு விடுறோம். கருவாட்டு குழம்புக்கு முதல் தேவையான பார்த்தீங்கன்னா இந்த வெந்தயம் தான். வெந்தயம் வந்து நாங்கள் வந்து கூட போடுறோம், அப்போ தான் நல்லா இருக்கும். வெந்தயத்தோட சேர்த்து வைக்க இந்த கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். வெந்தயம் இப்போ நாங்கள் போட்டு வதக்க போகிறது வெந்தயம், வெங்காயம், அதே மாதிரி மிளகாய் இவ்வளோத்தையும் போட்டு வதக்குவோம். அதோட அந்த இடித்து வச்ச உள்ளியையும் போட்டு இதுக்கு வதக்குவோம். தக்காளி பழம் வந்து இது வதங்கின அப்புறம் தான் போடுவோம். இப்போ நல்லா சட்டி வந்து காஞ்சிட்டு நல்லெண்ணெயெலாம் நன்றேன். நல்ல வாசனை இருக்குது. போட்ட உடனே இந்த நல்லெண்ணெய் வாசம் இப்போ தான் வருது. பொரியிற தொடங்க பாருங்கள். வெங்காயம் போட்டாச்சு, அடுத்தது மிளகாய், அடுத்தது வெந்தயம். வெந்தயம் வந்து டயபெட்டிக்கெல்லாம் நல்ல மட்டும் சொல்லிடணும், குளிர்மை உடம்புக்கு. தக்காளி பழம் மிஸ் ஆகி விழுந்துட்டு ஒரு தக்காளி பழம் என்ன. இந்த கத்தரிக்காயை இந்த வெந்தயத்தோட வச்சா தான் இந்த தனி டேஸ்ட்டே வரும். எங்கள் படத்தில் நாங்கள் கறிவேப்பிலை விட்டு நிறைய கறிவேப்பிலை இருக்குது. இப்போ நாங்கள் தேவையான அளவு போடலாம். இப்படி உங்களுக்கு கறிவேப்பிலை உங்களுக்கு கிடைக்கலன்னா தூளோடைய போட்டு கலந்து விடுங்க. ஆனால் அந்த தூள் வந்து இப்போ கிணாலும் வச்சிருக்கீங்களா? அதான் ஒரு பிரச்சனை. கருவேப்பிலை நாங்கள் போட்டோம்னா ஒரு 1.5 மாதம் அப்படி வச்சிருக்கலாம். கருவேப்பிலை போடையிலேன்னு சொன்னால் ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு வச்சிருக்கலாம். நல்லெண்ணெயில் வதக்கிக்க நல்ல வாசமாக இருக்குன்னு. தேங்காய் எண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் ஒரு வாசம், நல்ல வாசம் பெறும். இப்போ நாங்கள் அந்த இடித்து வச்ச உள்ளியை போடுவோம். இனி உள்ளியும் பதவியே நல்ல ஒரு வாசம் பெறும். கூடுதலாக வந்து தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் வந்து பாவிக்க பாருங்க. மிளகறி எண்ணெய் அதில் வந்து பெரிய அளவில் யூஸ் பண்ணாங்க, கொலஸ்ட்ரால் வரும். இல்லை வதங்கி கொண்டு வந்துட்டு நல்லெண்ணெயில் பொரிக்கிற வாசம் தான் இந்த இடமெல்லாம் மணக்குதுன்னு. எப்படி பொரிஞ்சு வருங்க. இப்போ பொண்ணுரமாக வதங்கினபடியே நாங்கள் இப்போ இந்த தக்காளி பழத்தை போட போகிறோம். வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழத்தை நல்ல வாசம். இந்த உள்ளியை வந்து வதக்க ஒரு வாசம் பெறும் தெரியுமല്ലോ. அந்த வாசம் நல்லெண்ணெய் வாசம் தான் நல்லா இருக்குது. நல்லா வேகினபடியே நாங்கள் அடுத்த பார்த்தீங்கன்னா கத்தரிக்காயை போட போகிறோம். கத்தரிக்காயோட மெயின் இது பார்த்தீங்கன்னா இதில் இப்படி பட்டணும். கத்தரிக்காயை இப்படி பெருசாக வட்டினா தானே அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் வந்து சின்ன வட்டினீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க, இதே மாதிரி வட்டுங்க. கரையிலே மிதக்கும். கத்திரிக்காயில் வந்து கரைஞ்சிடும். இந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டும் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் இப்படி பெருசாக வட்டி வாங்க போடுவோம். இதை மதங்க விடணும் லைட்டாக.
நல்லா பார்த்தீங்கன்னா வதங்க விடணும். அதோட சில பேர் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் வந்து கத்திரிக்காயை வெட்டி அப்படி அதுக்குள்ளே போட்டுனாங்கல்லோ. சில பேர் என்ன செய்வீங்கன்னா கத்திரிக்காயை இந்த நெருப்பில் வந்து சுடுவினும். சுட்டு அந்த தோல் அதில் கலட்டி போட்டு அப்படியே போடுவினும். அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான இல்லை இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு அடுத்த முறை அப்படின்னு செய்து காட்டுறேன். அதே மாதிரி கருவாடும் சுடுவினா சுட்டும் போடுவேன். ஆனால் அது கொஞ்சம் மனம் அதிகமாக இருக்கும். நாறுதுன்னு சொல்லுவோம். சில பேர் வந்து அது பிடிக்காது அப்படி செய்யறது. எனக்கு பிடிக்காத தான் சுட்டு போடலாம். சுட்டு போட நல்லா இருக்கும். நல்ல வாசமாக இருக்கும். ஆனால் அதை விட இது நல்லா இருக்கும். இது எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த கறி. அதுக்காக நாங்கள் இப்படி செய்கிறோம். நாங்கள் அடுத்த முறை உங்களுக்கு கருவாட்டையும் சுட்டு கத்திரிக்காயும் சுட்டு எப்படி செய்கிறேன் வைக்கிறேன்னு சொல்லி கட்டாயம் காட்டுறோம். நாங்கள் இன்னைக்கு இப்படி செய்கிறோம். கத்திரிக்காயை வதக்கி வைக்கிறோம். கத்திரிக்காய் வதங்க தொடங்கிட்டு ஒரு அவிஞ்ச பதத்துக்கு வந்துட்டு கத்திரிக்காய் இந்த கலர் வந்து இப்படி மாறி இருக்கணும். ஒரு வெளிர் அடிச்ச கலர் மாதிரி வந்திருக்கு. அப்படி வரணும். இதுக்கு மேலேயும் விடக்கூடாது. இதுக்கு மேலே விட்டோம்னா கத்திரிக்காய் வந்து கரைஞ்சிடும். அடுத்து நாங்கள் தேங்காய் பால் விட போகிறோம். ஏற்கனவே வந்து தேங்காய் பால் திருவி முதலாம் பால் எடுத்து வச்சுக்கிறேன். முதலாம் பால் நான் ஒரு காத்தம் வந்து பால் விடுறேன். சில பேர் வந்து ரெண்டு தரம் விடுவேணும். ஆனால் நான் வந்து ஒரு காத்தம் விடுவேன் பால். அதனால ஒரே ஒரு முதலாம் பால் அப்போ விடுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் பாலை வந்து விடுறோம். நான் பாலை விட்ட உடனே உப்பு போடுவோம். கல்லுப்பு இலங்கையில் பொம்புக்குன்னு தட்டுப்பாடு போடுவோம். தூளை போடுவோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட யாழ்ப்பாணத்து கரைமிளகாய்த்தூள் எத்தனை கரண்ட் சங்கு கூட போய்ங்க அளவு ஒரு உழைப்பின் அளவை பொறுத்து தான் போடணும். நாங்கள் எங்களுக்கு ஐட்ட மாதிரி ஒரு 2.5 கரண்டி கிட்ட போடுறோம். உங்களுக்கு பிடிச்ச அளவு உரைப்பு கூட சாப்பிடுவீங்களா அதுக்கிட்ட மாதிரி பார்த்து போடுங்க. உப்புமா அப்படித்தான். அதில் உண்மையில அளவு சொல்லல. அது யாருக்கு உப்பு எவ்வளோ பிடிக்கும்ன்றதெல்லாம் தெரியாது. என்ன பிரச்சனைனா நாங்கள் வந்து பால் விட்ட உடனே வந்து தூளை போடணும். ஏனென்றா அல்லாட்டி தூள் வந்து அவியாமல் இருக்கு. உண்மை அதுதான். அப்புறம் மணக்கும் தூளும் மணக்கும். மற்றது கறியோடையும் சேராமல் இருக்கும். கத்திரிக்காய் கிளம்புறங்காமல் இருக்கும். பால் விட்ட உடனே நாங்கள் தூளை போடுவோம். இப்படி நாங்கள் கத்திரிக்காய்க்குள்ள கருவாட்டையும் போட போகிறோம். திரியாப்பேர கருவாடு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்ல அளவாக அவிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். வேணா இவ்வளோ பார்க்கவே தெரியும் பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல அளவான பாத்தில் அவிஞ்சிட்டு திரியாப்பேர கருவாட்டை வந்து போட போகிறோம். எத்தனை துண்டு நாங்கள் வெட்டிக்கிறோம்? உங்களுக்கு 2 பேருக்கும் அளவா? நாங்களுக்கு 6 துண்டு போட போகிறோம். ஓகே. 2 பேருக்கு துண்டே கூட 2 பேருக்கு கூட. பாருங்க இந்த 6 துண்டை தான் நாங்கள் போட போகிறோம் கருவாடு. இதில் தான் இந்த ஊரே வந்து மணக்க போகுதுன்னு சொல்லலாம். ஊரே மணக்கும் கருவாட்டு குளம். நாங்கள் வந்து திரியாப்பேர கருவாடு வந்து சின்னன் வாங்கினாங்க. எந்த பெருசு வந்து எங்களுக்கு தேவையில்லை. ஏண்டா கெனாலும் வச்சிருக்கலாம் வச்சிருக்கலாம். ஆனால் வந்து எங்களுக்கு 2 பேருக்கு அந்த தேவையில்லை. நாங்கள் வந்து சின்ன கருவாடு வாங்கினாங்க. இந்த கருவாடு நான் நினைக்கிறேன் எத்தனையோ மாதம் வச்சு சாப்பிடுக்கலாம். சின்ன கருவாடு வாங்கினோடய சின்ன கருவாடு என்னன்னா முள் இருக்கும். அதை வந்து நாங்கள் வந்து கரைக்குள்ள அப்படியே போடலாம். எடுக்கக்கூடிய முள்ளை வந்து நாங்கள் எடுத்துட்டு போடுவோம். முள்ளுகள் இருக்கு அதை வந்து நாங்கள் எடுப்போம். சில முள்ளுகள் எடுக்கலாம். சில முள்ளுகள் எடுக்கலாம். அதை எடுக்கக்கூடியதை எடுத்து போட்டா சரி. இது பாருங்க பெரிய முள்ளு இது வந்து நாங்கள் எடுத்துட்டு போடுவோம். எடுத்துட்டோம். வாங்க நான் கருவாட்டை வந்து இதுக்கு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரைக்குள்ள கருவாடு போடுறோம். திரியாப்பேரை கருவாடு போட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே விடக்கூடாது. 4 நிமிஷம் விட்டோம்னா சரி. கருவாடு போட்டு அப்படியே கொஞ்சம் அவிய விடணும். பார்த்தீங்கன்னா எங்களோட கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுது. வந்து பாருங்க எப்படி இருக்கு. பார்த்தீங்கன்னா அடிக்கடி கிளக்கக்கூடாது. கிளக்கினா என்ன பிரச்சனைனா கத்தரிக்காய் வந்து கரைஞ்சிடும். அதையோட இதுவும் கரைஞ்சிடும். இது பாருங்க கத்தரிக்காய் கரையாமல் இருக்கு. பார்த்தீங்களா கத்தரிக்காய் தனியாக தோல் தனியாக வந்துடும். கத்தரிக்காய் இப்போ கருவாடும் அப்படியே இருக்குது கரையாம. இப்போ ராக்க போகிறோம். என்ன கருவாடு அப்படி இருக்குது. துண்டு துண்டாக இருக்குது. துண்டு துண்டா அப்படியே இருக்குது அவிஞ்சு. ஒரு கடைசி அப்படி ஒரு கலக்கி போட்டு
இறக்கணும்னா சரி. இறக்கினீங்கன்னா சரி. உப்பு பார்க்க போகிறோம். இறக்க முதல் உப்பு அதேமாதிரி உரைப்பெல்லாம் சரியாக இருக்கணும் பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னா எல்லாம் ஓகே இருக்குது. எத்தனை பேருக்கு கத்தரிக்காய் கருவாட்டு குழம்பு பிடிக்கும்னு சொல்லி கேட்டால் எங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாழ்ப்பாணத்து கத்தரிக்காய் கருவாட்டு குழம்பு. இப்போ கத்தரிக்காய் கருவாட்டு குழம்பு இறக்கியாச்சு. அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த உப்பு இல்லாத கருவாட்டு பொரியல் என்னென்னு செய்கிறேன்னு உங்களை சொல்கிறேன். இது சில பேர் இப்படியே பொறிப்பினும் நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் பொறிக்க போகிறோம். அதுதான் உங்களை காட்ட போகிறோம். இந்த மாதிரி செய்கிற நாங்கள்டா இந்த இதில் கழுவைக்கே தலையெல்லாம் முடைச்சிட்டோம். உங்களை காட்டியிருப்பேன். இதுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம்னா இந்த இதை சுடுதண்ணி விட போகிறோம். சுடுதண்ணி விட்டு கொஞ்சம் ஊற விட்டுட்டு பொறிச்சா நல்லா சொஃப்டாக இருக்கும். முன்னாடி கொஞ்சம் கடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு எப்படி விருப்பமா சொஃப்டாக வேணும்டா இப்படி சுடுதண்ணியை விட்டுட்டு செய்யுங்க. அப்படி உங்களுக்கு நொறு வேணும்டா அப்படியே வச்சு பொறிக்கிறோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் என்ன மாதிரி பாருங்க. நுரையில் அம்பிடுது பாருங்க. நுரையில் அம்பிட்டு கொஞ்சம் ஊறும். ஒரு 2 நிமிஷம் இப்படியே ஊற விடுவோம். எண்ணெய் விடுறோம். நல்லெண்ணெய் பொரியலுக்கு தேவையான எண்ணெய். நெத்தலி கருவாடை கழுவி போட்டு அந்த தண்ணியை அப்படியே ஊற்றுறோம். வேணா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர் வந்திருக்குன்னு பார்க்க உங்களுக்கு தெரியும். வெள்ளை கருவாடாக வந்துட்டு வெள்ளை கருவாடாக வந்துட்டு இதை அப்படி பொறிக்க நல்ல ஒரு சொஃப்டாக வரும். உடன் நெத்தலி கருவாடு மாதிரி டேஸ்ட் வரும். எண்ணெய் நல்லா கொதிக்க விட்டு தான் போடணும். நாங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்ச தண்ணியை தான் ஊற்றினாங்க. எண்ணெய் கொதிச்ச உடனே போடுவோம். நெத்தலி போடுறோம். பாருங்க எப்படி போகும். நல்லெண்ணெய்க்கு தான் இப்படி பொங்கும் பாருங்க. நல்லெண்ணெயில் பொரித்த நெத்தலி கருவாடு. நெத்தலி கருவாடு வடிவா பொரிஞ்சிட்டு நுட்டஞ்சா புரியுது நல்லெண்ணெய்க்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே சமையல் பார்த்தீங்கன்னா உளுத்தி எடுக்கிறா. ஆனால் நல்லெண்ணெயில் ஒரு பெரிய அளவில் கெட்ட உழுப்பு இல்லையா? அப்பா எப்படி வந்துடும். நல்ல வாசமாக இருக்கு. என்ன நல்லெண்ணெயில் பொரிச்சது இப்படி வாசம் கொண்டு வருங்க. ஆனால் அது உங்களுக்கு வாசம் தெரியாது, எங்களுக்கு தான் வாசம் தெரியுது. பொரியல் பொரிச்சா அதோட கட்டாயமாக இந்த வெங்காயம் கட்டாயம் பொரிக்கும். அப்போ தான் நல்லா இருக்கு. பெரிய வெங்காயம் இது கீரை வெட்டி பொரிச்சு போட்டு வெத்தடி பொரியோட சாப்பிடுங்க. அந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. வெங்காயம் பொரிஞ்சிட்டு இப்போ நாங்கள் வெங்காயம் எடுக்கிறோம். சாப்பிட்ற மட்டும்தான். வாங்க சாப்பிடுவோம். எங்களுக்கு சோறும் வந்துடுது. பார்த்தீங்கன்னா இது பச்சை அரிசி சோறு எப்படி அவிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்க. சில பேருக்கு குழையிறது பிடிக்காது, சில பேருக்கு குழஞ்சது பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் குழஞ்சதான் பிடிக்கும். எங்களுக்கு இல்லாதவருக்கு தவகரனுக்கு மட்டுமே அதனால நாங்களும் குழஞ்ச சோறு சாப்பிட வேண்டியது ஒரு விதியா போச்சு. புருஷனுக்கு என்ன பிடிக்குதோ அதான் மனசையும் சாப்பிடணும். அதான் உலக வழக்கம் சங்கவி. அப்படி இல்ல வெட்ட வீடுகளை எல்லாம் பெஞ்சாதிக்கு என்ன பிடிக்குதோ அதான் புருஷன். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. புருஷனுக்கு என்ன பிடிக்குதோ அதான் பொஞ்சாவி சாப்பிடணும். சோறு போட்டாச்சு. அதையோட பாத்தீங்கன்னா இந்த கருவாட்டு கரையின் வாசம் இருக்கணும். இந்த ஊரே மணக்குன்னு சொல்லலாம். அப்படி வாசமா இருக்கு பாருங்க. ஊரே மணக்கும் கருவாட்டு கறி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இந்த செம்மையா இருக்கு பாருங்க. ஒன்றும் கரையவே இல்லை. அப்படி கருவாடெல்லாம் அப்படி இருக்கு பாருங்க. இந்த கருவாட்டு துண்டோட அப்படியே சங்கை ஊடுறா. ஓகே பாட்டு வாயூர் எனக்கு. பாருங்க அப்படி வாழையில போட்டாச்சு. அதோட நாங்கள் இந்த பொரியல் எங்கட வெங்காயம் அதோட சேர்த்த பார்த்தீங்கன்னா நெத்தலி கருவாடு. நெத்தலி கருவாடு பார்த்தீங்கன்னா சூப்பராக உப்பே இல்லைன்னு அப்படி நல்ல நெத்தலி அறம்புறமாக சமைச்சிட்டோம். என்னடா இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா கருவாட்டுக்கறி இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே கருவாட்டுக்கறி வாசமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை அரிசி சோறையும் சமைக்கிறோம்டா. பழமையில இப்போ கூடுதலாக இங்கே பச்சை அரிசி சோறு தான் இப்போ சமைக்கிறோம். எனக்கு விருப்பம் அது சங்கவிக்கு விருப்பம். ஆனால் எனக்கு விருப்பம் என்னடா மற்ற சோறு சாப்பிட சில அவியாமல் இருக்குன்ற ஒரே காரணத்தால் சங்கவி டக்குன்னு சாப்பிட்டா. பார்த்தீங்கன்னா இப்போ கத்தரிக்காய் கறியோட இந்த சோத்தை பிரித்து சாப்பிட போகிறேன். என்ன டேஸ்ட். என்ன கருவாடு சாப்பிடாமலே இந்த கத்தரிக்காய் கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த சுவையெல்லாம் இதில் வந்துடுறாங்க இருக்கேண்ணே. அதே மாதிரி இந்த பச்சரிசி சோறு பார்த்தீங்கன்னா அப்படியே கறி எல்லாத்தையும் என்ன கறின்றாலும் அதை இன்னும் டேஸ்ட்டாக கொடுக்குறான் இந்த பச்சரிசி சோறு. பார்த்தீங்கன்னா கருவாட்டு பீஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க. கருவாட்டு பீஸை பாருங்கள் நல்லா இருக்கு. நான் செய்த காரணம் அப்படி சொல்லல, நீங்கள் நம்மகிட்ட செய்து பாருங்க. வெந்தயம் தானே இதில் ஹைலைட். இப்போ பார்த்தீங்கன்னா கருவாடு எடுத்துட்டேன், அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன்.
உண்மையே சொல்லி ஆகணும் என்னடா, கருவாட்டில் உப்பே இல்லை. ஏன்னா இந்த கருவாட்டில் வந்து உப்பே இல்லை, அதுதானே இருக்கிற ஹைலைட். ஏன்னா இப்போ நாங்கள் சில கருவாட்டில் சாப்பிட்டோம்னா உப்பு அடிக்கும் தெரியுமா. நாங்கள் ஒரு கத்தான் கழுவினாங்க, அந்த நீங்கள் பார்க்க தெரியும், ஒரு கத்தான் கழுவி சமைச்சினாங்க. மற்றபடி இதில் நாங்கள் பெருசாக தண்ணி சுடுதண்ணி கருவாடு சாப்பிடவும் இல்லாமல் நிறைக்கு ஃபுல்லாக உப்பு தண்ணிக்கும். இது பார்த்தீங்கன்னா தனியாக கருவாடு. உண்மையில் சொல்லணும், இந்த கருவாட்டுக்கு ஒரு 100% வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம், நம்பி ரெக்கமெண்ட் பண்ணலாம். கருவாடு வந்து இங்கே வந்து வாங்குவோங்க பருத்து. உப்பில்லா கருவாடு அம்மா என்ன டேஸ்ட் அப்படி இருக்குங்க. தனி கருவாடு எடுத்து உண்மையில பல பேருக்கு வந்து அந்த இறைச்சி கறி ஒரு ஆக்களுக்கு பிடிக்கும், அதே மாதிரி கருவாட்டு கறின்றது இன்னும் கிணக்கு பேருக்கு பிடிக்கும். இந்த கருவாட்டு கறியோட புட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் ஆகும். இதே மாதிரி நாங்கள் சோறு சாப்பிட்றோம், நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா புட்டோட இந்த கருவாட்டு கறி செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நெத்தலி பொரியல் இருக்கிறேன், அந்த நெத்தலி பொரியலோட சோறை சாப்பிட போகிறேன். இரவுக்கு கருவாடு கறி மீஞ்சினா புட்டு தான் நாங்கள் சமைச்சு விட புட்டை வச்சு விட்டோம்னா சரி வேலை முடிஞ்சுது. இதுலேயே உப்புண்ட சாமான் இது பொரியல். சில பொரியல் எடுத்தோம்னா உப்பு சாப்பிட்ற உப்பு உவர்க்க சாப்பிடாம மாதிரி இருக்கும், நல்லா இருக்குமே. இப்போ நாங்கள் சமைச்சதுக்காண்டி தான் சொல்கிறோம் இல்லை, நீங்கள் சமைச்சு பாருங்க இதே மாதிரி இதே மெதட்டில். கருவாடு வந்து அந்த இடத்த வாங்கினா தான் நல்லா இருக்கும், வேற கருவாடு வாங்க போட்டு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் அந்த உப்பு கருவாடு வேண்டி சமைச்சு போட்டு சொல்லாதீங்க. உப்பு இல்லாத கருவாடு கறிக்குது. இந்த இது வந்து உப்பு இல்லாத கருவாடு, கருவாடுனால உப்பு போடணும், இது உப்பு கருவாடு தான், ஆனால் குறைவான உப்பு. அதுதான் இல்லை, சில பேர் கேட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் வந்து உப்பு இல்லாமல் என்ன கருவாடு, இது உப்பு போட்டதா ஆனால் குறைஞ்சல உப்பு. நீங்கள் கழுவினீங்கன்னா அந்த உப்பே இல்லாமல் போடும், அந்த அப்படித்தான் உப்பு போடும். இது வந்து திரியாப்பேர கருவாடு இன்றைக்கு தான் இப்படி செய்து சாப்பிட்றோம். என்ன இதே மாதிரி சுட்டும் சாப்பிடலாம், சுட்டும் வந்து கருவாட்டு கறி வச்சா இன்னும் டேஸ்ட் இருக்கும், அது கொஞ்சம் கூட மனமாக இருக்கும். உண்மையிலே இறைச்சிக்கிறது தான் எனக்கு விருப்பம், ஆனால் இப்போ எனக்கு கருவாட்டை கறி உணால செஞ்சு சாப்பிடுவோம் கூடாது. உண்மையிலே ஒரு சோத்தோட இப்படி ஒரு கருவாடை போட்டோம்னா அந்த நாள் கறி வேற ஒரு கறியும் தேவையில்லை, சோறும் இந்த கறியுமே ஆணும். இந்த பச்சரிசி சோறும் ஒரு விதம் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் வாயில் வச்சோடனே எல்லாமே உடனே கரைஞ்சிடுது, நான் கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பச்சரிசி சோறையோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது பல பேரும் பிடிக்காமல் இருக்கலாம், பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். கூடுதலாக பச்சரிசி சோறோட இறைச்சி கறியல் அப்படியே நான் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். பட் களைச்சி போன விடுதலை தான் என்னோட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கருவாட்டு கறி என்றாலே பல பேருக்கும் பிடிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த முறை மூலம் செய்து பாருங்க, அதுக்கு அடுத்து நாங்கள் சொல்றோம் என்ன வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி இந்த சட்டை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டா எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா சிட்டி டெக்ஸ்ல வாங்க, சிட்டி டெக்ஸ்ல நல்ல ஒரு அழகான சட்டை. இந்த சட்டை பாத்தீங்கன்னா 2500 ரூபா. உங்களுக்கு விருப்பம்னா நீங்களுமே வாங்க. இல்ல நல்லா இருக்கு அந்த நல்ல இருக்கு கலெக்ஷன். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்க சேனலுக்கு நீங்க முதல்ல வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த என்ன சமையல்ல உங்களை சந்திக்கணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சாப்பாடு விருப்பம்னு சொல்லுங்க, அதை நாங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம். ஓகே, நன்றிகள்.